ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏஜென்சினா என்ன? ஃபேமிலினா என்னன்னே வந்து தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் உங்க குரூப்ல மேல காமிக்கிற நீல கலர்ல ஃபேமிலி காமிக்கும். அதுக்குள்ள போய் லெஃப்ட் அடிச்சுட்டு, ஏதாவது ஒரு ஃபேமிலில ஜாயின் பண்ணிட்டு, நான் உங்க ஏஜென்சின்னு சொல்றது அந்த மாரி கிடையாது ஏஜென்சினா. அதாவது இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த இப்ப எக்ஸாம்பிளா அந்த ப்ளூ கலர் டச் பண்ற ரெயின்போன்னு இருக்கா? இதில போய் மேல வந்து லெஃப்ட் குடுத்துருவாங்க. லெஃப்ட் குடுத்துட்டு, வேற ஏதாவது ஒரு ஏஜென்சில ஜாயின் பண்ணி, நான் உங்க ஏஜென்சி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த ஏஜென்சில இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கு, உங்களோட சேட் ரூம் வந்து ரைட் சைடு 3 டாட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்து பார்ட்னர் ஹோஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணுங்க. இதில வந்து என்ன பேர் காமிக்குதோ, இந்த ஏஜென்சி தான் கடைசி மட்டும் உங்க ஏஜென்சி. நீங்க நார்மலா வந்துட்டு நீங்க வெளிய அந்த நீல கலர மாத்திட்டு, வேற இதுல ஜாயின் பண்ணிட்டு, இல்ல அந்த நீல கலர்லேருந்து லெஃப்ட் அடிச்சிட்டீங்கனாலுமே, நீங்க ஏஜென்சிலேருந்து வெளிய போயிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பார்ட்னர் ஹோஸ்ட்ல என்ன இருக்கோ, அதுதான் வந்து உங்க ஏஜென்சி. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் மேல ஃபேமிலில இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெயின்போ ஏஜென்சியோட சேட் ரூம். இப்போ மேல காமிக்கிறது ஜஸ்ட் அது ஒரு டேக் மாரி தான். நீங்க வந்து எதுல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கனாலும், அந்த உள்ள பார்ட்னர் ஹோஸ்ட்ல ஏஜென்சி வந்து ஏஜென்சி தான். அதனால பார்த்தீங்க அப்டின்னா, ஏஜென்சில ஜாயின் பண்றப்பவே வந்துட்டு, ஆ நீங்க வந்து ஏஜென்சிய செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ரைட் சைட் 3 டாட் கிளிக் பண்ணி ஏஜென்சில பார்ட்னர் ஹோஸ்ட்ல போனீங்கன்னா, ஏஜென்சி பேர் இருக்கும்ல. அந்த ஏஜென்சி கான்டாக்ட் நம்பர் தான் கடைசி மட்டும் உங்க ஏஜென்சி. நீங்க ஃபேமிலி மாத்துனீங்கனாலும் சரி, இல்ல ஃபேமிலிலேருந்து லெஃப்ட் அடிச்சுட்டு உங்க மேல ஏஜென்சி பேரே காமிக்கலைனாலும், நீங்க ஏஜென்சில இல்லங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த பார்ட்னர் ஹோஸ்ட்ல வந்து என்ன ஏஜென்சி நேமோ, அந்த நேமு அவங்க கான்டாக்ட் நம்பர சேவ் பண்ணி வச்சுக்கங்க. அவங்க தான் கடைசி மட்டும். இப்போ மேபி அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, மேபி அவங்க குடுக்குற ஜெம்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு ஜென்யூனா இல்ல, கரெக்ட்டா சேலரி குடுக்கல, அப்படிலாம் ரீசன் இருக்குன்னா, நீங்க மெயில் போட்டு நீங்க சேஞ்ச் பண்ண சொன்னீங்கனாலும், ஏஜென்சி அந்த மாரி சேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. அதாவது ஒரு தடவ ஏஜென்சிய நீங்க சூஸ் பண்றப்பயே, அந்த ஏஜென்சி நல்ல ஏஜென்சியா, சேலரி கரெக்ட்டா குடுப்பாங்களா, ஜெம்ஸ் ரிப்போர்ட்லாம் கரெக்ட்டா குடுக்குற ஏஜென்சியா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க, அந்த ஏஜென்சியோட ஏதாவது ஒரு ஃபேமிலி இருக்கும். மேல ப்ளூ கலர் அந்த மாரி ஏஜென்சி குரூப்புக்குள்ள போயிட்டு, அவங்க கிட்ட கேளுங்க. உங்க ஏஜென்சில கரெக்ட்டா சேலரி தருவாங்களா? நான் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஜெம்ஸ் ரிப்போர்ட்லாம் ஜென்யூனா குடுப்பாங்களா? ஏதாவது புது புது அப்டேட்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறத வந்து நீங்க கேளுங்க. அப்ப அந்த ஏஜென்சில இருக்கிற ஹோஸ்ட்டுக்கு வந்து தெரியும். ப்ராப்பரா பண்ணி தராங்களா? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்க அந்த ஏஜென்சிய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மேபி அந்த ஏஜென்சி சரியில்ல, கரெக்ட்டா சேலரி தரமாட்டாங்க, அப்டேட்லாம் எதுவும் குடுக்க மாட்டாங்க அப்படின்னா, எங்க ஏஜென்சி வேணாம், நீங்க வேற ஏஜென்சி பார்த்துக்கங்கன்னு சொல்லிருவாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏஜென்சி சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் எப்படின்னு சொல்லி தரப்போறேன். உங்களுக்கு ஏஜென்சி மாறணும் அப்படின்னா, உங்க ஏஜென்சி வந்துட்டு ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் டூ சேஞ்ச் திஸ் சாட் ரூம் அப்படின்னு டைப் பண்ணி, உங்க சாட் ரூம் லிங்க போட்டு இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஆப்பிள் ஏஜென்சின்னு வச்சுக்கங்க. ஆப்பிள் ஏஜென்சி டூ ரெயின்போ ஏஜென்சி அப்படின்னு டைப் பண்ணி, அவங்க அஃபிஷியல் குரூப்ல சென்ட் பண்ணி, அவங்க அஃபிஷியல டேக் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அஃபிஷியல அக்செப்ட் பண்ணாங்கன்னா சேஞ்ச் ஆகும். இன்னொரு விஷயம், அதாவது உங்க ஏஜென்சி சைட்ல என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், ஏஜென்சி உங்களோட சாட் ரூம சேஞ்ச் பண்ணி குடுக்க, அவங்க இந்த மாரி அஃபிஷியல் குரூப்ல மெசேஜ் பண்ணி, அவங்களா சேஞ்ச் பண்ணி குடுத்தாங்கன்னா மட்டும் தான் உங்க சாட் ரூம் வந்து சேஞ்ச் ஆகும். இல்ல, நீங்க போய் அஃபிஷியல் கிட்ட கேட்டாலும் சரி, நீங்க எவ்வளோ மெயில் போட்டீங்கனாலும், உங்க ஏஜென்சி வந்து சாட் ரூம் சேஞ்சே ஆகாது. உங்க ஏஜென்சி கூட நீங்க சண்டை போட்டுருப்பீங்க. இப்ப அவங்க கிட்ட போய் சேஞ்ச் பண்ணி குடுக்க சொன்னீங்க அப்படின்னா, நெறைய மோஸ்ட்லி ஏஜென்சிஸ் வந்து நெறைய பேர் சேஞ்ச் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையா ஒரு 4, 5 போஸ்ட்டுக்கு மேல வந்து நம்ம ஏஜென்சில ஒரு 10 பேர்லாம் புது ஏஜென்சி எடுக்கிற டைம்ல, அவங்களோட சாட் ரூம் வந்து நான் சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கேன். புது ஏஜென்சி எடுத்துட்டேன் ப்ரோ, என் சாட் ரூம் சேஞ்ச் பண்ணி குடுங்கன்னு. பட் எல்லா ஏஜென்சியும் அதே மாரி சேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. மேபி உங்களுக்கு லெவல் குரூப் இருக்குன்னா, நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு உங்க ஏஜென்சி கிட்ட சொல்லுங்க. இந்த மாரி ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன் டூ, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லன்னு உங்க சாட் ரூம் லிங்க் அனுப்பி ஏஜென்சிக்கு மாத்தி குடுக்க சொல்லுங்க. மேபி அப்படி மாத்தி குடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, புதுசா ஒரு சாட் ரூம் கிரியேட் பண்ணி, உங்களுக்கு புடிச்ச ஏஜென்சில ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா, உங்க ஏஜென்சி வந்து சேஞ்ச் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னாலும், நீங்க அவங்க கூட ஏதாவது சண்டை போட்டு வச்சிருந்து, இல்ல ப்ரோ மாத்தியே தர முடியாது அப்படின்ட்டாங்கன்னா, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. குரூப் எத்தனாவது லெவல்ல இருந்துச்சு அப்படின்னாலும், நீங்க வந்து ஏஜென்சி மாத்த முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, புது குரூப் ஏஜென்சி மாத்தணும்னு நெனைக்கிறவங்கலாம், உங்க ஏஜென்சி கூட நீங்க சண்டை போட்டுருந்தீங்கன்னா, மாத்தி குடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்க அவங்ககிட்ட இத மெசேஜ் பண்ணுங்க. இல்லனா புது குரூப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆர்கானிக் சாட் ரூம்ல இருக்கிறவங்கலாம் ஏஜென்சில ஜாயின் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, ஏஜென்சிய பத்தி விசாரிச்சுட்டு சேலரி எல்லாம் கரெக்ட்டா வருமா? ஜெம்ஸ் ரிப்போர்ட் கரெக்ட்டா குடுப்பாங்களான்னு பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஆர்கானிக்ல இருந்தாலுமே நாளைக்கு உங்களுக்கு சேலரி வராம நெறைய இஷ்யூ இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு புடிச்ச ஏஜென்சில ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.